இங்கே நம்ம வந்து சாதாரண ஹோம் யூபிஎஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் பிஎம்எஸ் இருக்கக்கூடிய ஒரு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் வந்து யூபிஎஸ்ஸு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டு சேர்ந்த யூபிஎஸ் கோம்போ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு லித்தியம் பேட்டரி இருக்குது அப்படின்னா அதோட லோ பேட்டரி கட் ஆஃப் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம யூபிஎஸ்லலாம் பேட்டரி லோ அப்படின்னு காட்டுதில்ல. அப்போ லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பேட்டரி லோ அப்படின்னு காட்டுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பேட்டரியோட வோல்டேஜ் 10.5 வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 14.4 வோல்ட் இருக்கும். இந்த லித்தியம் பேட்டரிக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. இப்போ நார்மலாக லெட் ஆசிட் பேட்டரி 10.5 வந்தால் தான் லோ பேட்டரின்னு காட்டும். ஆனால் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி 11.5 வந்த உடனேயே லோ பேட்டரின்னு காட்டிடும். அதனால் அந்த பேட்டரியை தூக்கி நம்ம நார்மலாக இருக்கிற ஹோம் யூபிஎஸ்ன்னு சொல்கிற எக்ஸைடு, அமரானு, லூமினாஸு இந்த மாதிரி மைக்ரோடெக் இது மாதிரி பேட்டரியில் போட முடியாது. அதனால் இந்த கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு 11.5ல் லோ பேட்டரின்னு காட்டுற மாதிரி ஒரு இன்வெர்ட்டரை தயார் பண்ணி இந்த இன்வெர்ட்டரை தான் இந்த பேட்டரிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி ப்ளஸ் இன்வெர்ட்ரு ரெண்டையும் சேர்ந்து கோம்போவாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பேட்டரியை நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பேட்டரியோட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போது அந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எம்பிபிடி டிவைஸ் சேர்க்கணும். அந்த எம்பிபிடி டிவைஸ்லேயும் 10.5 தான் லோ பேட்டரியாக இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸைடுலேயோ மைக்ரோடெக்லேயோ லூமினாஸ்லேயோ ஏதோ ஒரு பிராண்டில் கோம்போவாக பேட்டரியும் இன்வெர்ட்டரும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் லோ பேட்டரி கட் ஆஃப் 11.5ன்னு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த எம்பிபிடியை சேர்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த பேட்டரி லோ பேட்டரி ஆகிறதுக்கு முன்னாடியே இது என்னென்னா லோ பேட்டரின்னு காட்டி ஆஃப் ஆகிடும். எம்பிபிடியும் ஆஃப் ஆகி போயிடும். திரும்ப சார்ஜ் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால இந்த இடத்துல ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் யூபிஎஸ் பேட்டரியோடு சேரக்கூடிய ஒரு பேட்டரியை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெட்ராஸ்பெக்டிவ்னு பேர். இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ரெட்ரோஃபிட்டில் உங்களுக்கு இந்த இது மாற்றும்போது சோலார்லேயும் சார்ஜ் ஆகிக்கலாம், எம்பிபிடியும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், இந்த பேட்டரியும் ஃபுல் சார்ஜில் ஒர்க் ஆகும். லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியில் பேக்கப் கொடுக்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பேட்டரி சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நேரடியாக சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அந்த பவர் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ஃபேனு, லைட்டு, டிவி, மிக்சி, கிரைண்டர் இப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.